ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஷ் கிச்சன். மணிஷ் கிச்சனில் இன்றைக்கி கல்யாண வீட்டிலலாம் செய்கிற தக்காளி கூட்டு எப்படி செய்யணும் பார்க்குறோம். தேவையான பொருட்கள்: மீடியம் சைஸ் தக்காளி 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், தேங்காய், ஜீரகம், ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன், அரை முடி தேங்காய், ஜீரகம், ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன், 50 கிராம் பாசிப்பருப்பு, 50 கிராம் கடலைப்பருப்பு, 4 பல் பூண்டு, கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு, ஜீரகம் தாளிக்கிறேன். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், ரெண்டு மீடியம் சைஸ் பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், வீட்டுக்கு தேவையான அளவு உப்பு, வெங்காயம் கண்ணாடி பழத்தில் வதங்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் 4 தக்காளி பழம், நல்ல பழுத்து தக்காளி. நான் வந்து ஒரு ஸ்பூனோட மிளகாத்தூள் போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையான மிளகாத்தூள் போட்டு தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 50 கிராம் பாசிப்பருப்பு, 50 கிராம் கடலைப்பருப்பு, 4 பல் பூண்டு, பெருங்காயம் போட்டு வேக வச்சுருக்காங்க. அரை முடி தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், ஜீரகம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்காங்க. அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன் வேக வச்சு, அரை ஸ்பூன் சர்க்கரை, ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டு அதை ஆஃப் பண்ண வேண்டியது. 3 நிமிஷம் கொதிச்சிட்டு அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியது. கொஞ்சமாக கருவேப்பிலை. சூப்பரான கல்யாண வீட்டு தக்காளி கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நல்ல டேஸ்டான தக்காளி கூட்டு. கல்யாண வீட்டு தக்காளி கூட்டு ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மணிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.